ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். என் பேரு ஆதர்ஷ். இந்த வீடியோல இந்தியா vs ஆப்கானிஸ்தான் முதல் ஓடிஐ ரிவ்யூ பண்ண போறேன். இந்தியா அந்த மேட்ச் 7 விக்கெட் கையில வச்சு ஜெயிச்சிருந்திருக்கா. இப்ப இந்த ரிவ்யூக்குள்ள போயிடலாம். பிளேயிங் லெவனோட ஆரம்பிச்சேன்னா இந்தியாவுக்கு நான் என்ன சொன்னேன், KL ராகுல் ஆர் நிதிஷ்குமார் ரெட்டி நம்பர் 3, இஷான் கிஷன் நம்பர் 6ன்னு சொன்னேன். ஆனா இஷான் கிஷன் நம்பர் 3 இறக்கினா ஒரு 34 அடிச்சுட்டார். நிதிஷ்குமார் ரெட்டியை நான் ஒன்னும் மேல இறக்கி இருந்திருப்பேன். ஒருவேளை நம்பர் 3 இறக்கலைன்னா KL ராகுல் கடைசியில ரொம்ப நன்னா அடிச்சார். ஆனா நம்ம அடிக்கடி அதை பார்த்துருக்கோம். நிதிஷ்குமார் ரெட்டி முன்னாடி இறக்கியிருந்தா அவர் பேட்டிங் நாட் அவுட்டா இருந்திருப்பாரான்னு பார்த்துருக்கலாம். ஏன்னா அவர் பவுலிங்லயுமே 2 விக்கெட் எடுத்தார். ஸோ இன்னுமா ஒரு பாசிட்டிவா அமைஞ்சிருந்திருக்கும். எதனால சொல்றேன்னா, இப்ப இஷான் கிஷன் 34 ரன் அடிச்சுட்டார். ஆனா விராட் கோலி திருப்பி வந்த உடனே அவர் ஸ்டார்ட் பண்றதுக்கான வாய்ப்பு வாய்ப்பு அவ்வளோ கிடையாது. ஆனா ஹர்திக் பாண்டியாக்கு இன்ஜுரி ஆச்சுன்னா நிதிஷ்குமார் ரெட்டி தான் அவரோட பேக்கப். அதனாலதான் நான் சொன்னேன், பேட்டிங்கும் சரி பவுலிங்கும் சரி எந்த அளவுக்கு அந்த வாய்ப்பை எடுத்துக்கிறது நான் பார்த்துருக்கலாம். இஃப் யூ காட் மோர் பேட்டிங் டைம். அப்புறமா குல்தீப் யாதவ் உக்காத்தி வச்சது ஒருவேளை மழை பெஞ்சிருந்திருக்கு, பந்தை பிடிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்குங்கிறதுனால 2 ஃபிங்கர் ஸ்பின்னர் விளையாடிட்டா ஹர்ஷ் தூபே அண்ட் வாஷிங்டன் சுந்தர். அப்புறமா இந்த ஒரு விஷயத்துல இப்ப குர்னூர் பிரார் நான் சந்தேகம் பட்டேன். ஐபிஎல்ல விளையாடல, எப்படி இவரை எடுத்திருந்திருக்கா, அதுவும் பிரின்ஸ் யாதவ் ஐபிஎல்ல நன்னா போட்டு அவரை உக்காத்தி வச்சா நிறைய பேர் கேந்திருக்கலாம். நானே அப்ப யோசிச்சேன். ஆனா அவர் 147 148 போட்டர், அலையும் விட்டர், ரொம்ப நன்னா போட்டர். ஸோ ஐ திங்க் இந்த கேஸ்ல மேனேஜ்மெண்ட் ஒரு நல்லது சொல்லிதான் ஆனும். அவர் போக போக எப்படி போடுறது நம்ம பார்க்கலாம். ஆனா இப்போதைக்கு முதல்ல நம்ம பார்த்தோம், அவர் நன்னாதான் போட்டார். அதாவது இந்த 3 ஃபாஸ்ட் பவுலரை பார்த்தா இனிமே யாரு மேல ஒரு ஒரு இடத்து மேல கை வைக்கணும்னா இப்போதைக்கு பிரசித் கிருஷ்ணா மாதிரி தான் தெரியுது. அப்புறம் மேக்சிமம் அடுத்த மேட்ச் வாய்ப்பு கொடுத்துட்டு ஒண்ணுமே அவர் ரன்னுக்கு போறாருன்னா அப்புறம் பிரின்ஸ் யாதவை கொண்டு வரலாம். ஆப்கானிஸ்தானோட பிளேயிங் லெவன் பார்த்தோம்னா, இப்ப அவ முக்காவாசி நான் சொன்ன மாதிரி டீம் தான் விளையாடினா. அவ பிலால் சமிக்கு பதிலா முகமது சலீம் விளையாடினா. எனக்கு என்ன புரியலன்னா, இப்ப ஃபசலாக் ஃபரூக்கி T20 பிளாஸ்ட் விளையாடிட்டு இருக்கார். ஃபரீத் அஹமத் இந்த ஸ்குவாட்லயே இல்ல, லெப்ட் ஆர்ம் சீமர். நூர் அஹமதுமே இந்த ஸ்குவாட்ல ஓகே, இவ்வளவு ஸ்பின்னர் வச்சிருக்கிறதுனால ஒருவேளை 2 சீமருக்கு இன்னும் போயிருந்திருக்கலாம். ஆனா அஸ்மத்துல்லா உமர் ஜாய் அப்புறம் நவீன் உல் ஓடிஐல இருந்து ரிட்டையர் ஆயிட்டார். சோ இந்த கேஸ்ல ஃபசலாக் ஃபரூக்கி இல்லாத, ஃபரீத் அஹமதும் இல்லாத சீமர்ஸ் எந்த அளவுக்கு இருக்கா ஆப்கானிஸ்தானுக்குன்னு பார்த்தோம்னா அவ்வளவு பெருசா இல்ல. சோ அந்த கேஸ்ல T20 வேர்ல்ட் கப்லயும் பார்த்தோம், இந்த கேஸ்லயும் பார்த்தோம். அது அலையற கண்டிஷன்ஸ், இந்த இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு சீம் அட்டாக். சோ அவ எதனால ஃபரீத் அஹமத் மாதிரி ஒரு ஆளை ஸ்குவாட்ல இன்க்ளூட் பண்ணலன்னு எனக்கு புரியவே இல்லை. சோ அப்படிதான் சொல்லுவேன். இந்தியா டாஸ் ஜெயிச்சு ஃபீல்டிங் பண்ணது நான் அவ்வளவு குறைலாம் சொல்ல மாட்டேன். ஸ்டில் கரெக்ட் டிசிஷன். ஏன்னா மழை பெஞ்சது, அலைஞ்சது. அதனால அவ டாஸ் ஜெயிச்சு ஃபீல்டிங் பண்ணா முதல் 5 ஓவர்லயே 3 விக்கெட் எடுத்துட்டா. ஆப்கானிஸ்தான் முதல் 5 ஓவர்ல எதனால அவ 3 விக்கெட் விட்டான்னா, ப்ரீவியூல என்ன சொன்னேன், 50 ஓவர் விளையாடிருந்தா அவளோட டாப் 5 35 ஓவர் வரைக்கும் எதிர்ந்தாலுமே செட் பண்ணிட்டு கடைசி 15 ஓவர்ல என்ட்ரி பாயிண்ட் பிளேயர் ரஷீத் கான், முகமது நபி. ஆனா இப்ப ரஹமத் ஷாவுமே அவர் ஒரு டெக்னிக்கலி சவுண்ட் பிளேயர், பொறுமையா விளையாடுவார். அவரே வந்த உடனே சுத்த பாக்குறார். குர்பாஸ் முக்காவாசி அந்த மாதிரி தான் விளையாடுவார். ஒரு ஃபேண்டாஸ்டிக் செஞ்சுரி அடிச்சார், டிஸ்ட்ரக்டிவ் செஞ்சுரி அடிச்சார். ஆனா வேற எல்லாருமே சதிகுல்லா அட்டல் ஒரு டபுள் கியர்ஸ் பிளேயர். அது தவிர எல்லாருமே ஆரம்பத்துல பொறுமையா தான் விளையாடுற கூடிய ஒரு பிளேயர்ஸ். இப்ராஹிம் ஜாதரான் அடிக்க பார்த்துட்டு அவுட் ஆறாரு. அப்புறமா ரஹமத் ஷாவும் அடிக்க பார்த்துட்டு அவுட் ஆறாரு. ஸோ சாதாரணமா அந்த மாதிரி பண்ண மாட்டான். அதுவும் இந்த கண்டிஷன்ஸ்ல அப்படி பண்ண பார்த்தது அது சரியா அவருக்கு அமையல. அது சரியான முடிவும் அது இல்லை. ரமானுல்லா குர்பாஸ் ரொம்ப நல்லா விளையாடினார். ஹர்ஷ் தூபே ஆரம்பத்துல இந்த லெங்க்ஸ மிஸ் பண்ணார். நான் 4 ஓவர்ல 47 ரன் போனேன்னு நினைக்கிறேன். வாஷிங்டன் 1 ஓவர் தான் போட்டார், 19 ரன் கொடுத்தார். ஸோ அந்த ஸ்பின்னர்ஸ் சரியா அவ்வளோ அந்த வாய்ப்பு எடுத்துக்கல. ஆனா ஐ திங்க் அடுத்த மேட்சும் ஐ டோன்ட் திங்க் தே வில் டிராப் ஒன் ஆஃப் தெம், எஸ்பெஷலி வாஷிங்டன் ஃபார் நவ். ஸோ அடுத்த மேட்சும் விளையாடுவான்னு நினைக்கிறேன். ஃபாஸ்ட் பவுலர்ஸ் பார்த்தோம்னா குர்னூர் பிரார் ரொம்ப நன்னா போட்டார், ஹர்ஷ்தீப் சிங்கும் நன்னா போட்டார்.
பிரசீத் கிருஷ்ணா விக்கெட் இருக்கக்கூடிய பவுலர். ஆனா நிறைய தடவை ஓடிஏல ஒரு 67 ரன் மாதிரி 10 ஓவர் போட்டா இந்த கேஸ்ல வந்து ரன் கொடுத்த ஓவருக்கு 7 ரன் கொடுத்தார். அடுத்த மேட்சும் மேக்சிமம் அடுத்த மேட்சும் சரியா போறலைன்னா பிரின்ஸ் யாதவ கொண்டு வரலாம் அஸ் த தேர்ட் சீமர். ஸோ அப்படிதான் நான் பண்ணுவேன். ஆப்கானிஸ்தானோட கருத்துல இருந்து அவ 15 ஓவர்ல 140க்கு 3, முதல் 5 ஓவர்ல 3 விக்கெட் விட்டுட்டு 15 ஓவர்ல 140க்கு 3 ஒரு 225 அடிச்சிருந்தா அது ஒரு நல்ல ஸ்கோரா இருந்திருக்கும். அது அப்பதான் நான் நினைச்சேன். ஆனா அந்த கடைசி 10 ஓவர்ல எவ்வளவு தேவைப்படும்? அப்ப ஒரு 85 ரன் தேவைப்படும். 7 விக்கெட் கையில இருக்கு. அதை விட்டுட்டு கடைசியில ஒரு 54, அப்புறம் யுவர் போல்ட் அவுட்னா அதான் வெரி டிசப்பாயிண்டிங் ஃப்ரம் ஆப்கானிஸ்தான்ஸ் பெர்ஸ்பெக்டிவ். அந்த 725 அடிச்சிருந்தா நல்ல ஸ்கோரா இருந்திருக்கும். ஆனா வந்து அவ அப்படி அடிக்கல. ரஹ்மானுல்லா குர்பாஸ் செஞ்சுரி, அப்புறமா அஸ்மத்துல்லா ஷேதி செகண்ட் ஃபீல், ஒமர் ஜாயும் வந்து நல்லா அடிச்சாரு. அது தவிர ஒன்றும் பெருசா எல்லாம் பேசுறதுக்கு இல்ல அந்த பேட்டிங் இன்னிங்ஸை பத்தி. இந்தியாவோட பேட்டிங் இன்னிங்ஸ்ன்னு பார்த்தோம்னா ஐபிஎல்ல சுப்மன் கில் எவ்வளவு நல்லா விளையாடுன்னு பார்த்தோம். நிறைய பேர் வந்து ருத்ராஜ் கேக்வாட் வந்து நானே சந்தேகம் பட்டேன். அதாவது ருத்ராஜ் கேக்வாட் வந்து சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிராக ஒரு 100 அடிச்சார். அந்த கேஸ்ல வந்து எப்படி அவரை மாதிரி ஒரு பிளேயர் சவுத் ஆப்பிரிக்காவை வெளியில உட்காந்து வைக்கிறது, இல்லைன்னா கூட்டிகிட்டே போகாத எப்படி இருக்கிறதுன்னு நினைச்சேன். ஆனா சுப்மன் கில் அந்த ஐபிஎல்ல இருந்து அந்த அடிச்ச கான்பிடன்ஸை திருப்பியுமே அந்த மேட்ச் காட்டினார். 84 ரன் அடிச்சார். ரோஹித் சர்மா நல்லா தான் விளையாடிட்டு இருந்தார். சீக்கிரமா அவுட் ஆனது. அதனாலதான் சுப்மன் கில் வந்து கசான்பர் தாண்டி அப்ப ஓட முடியல. அதனாலதான் அந்த சிங்கிளை கம்ப்ளீட் பண்ண முடியல. இஷான் கிஷன் நம்பர் 3 அடிச்சு விளையாடினார். நான் என்ன சொல்றேன்னா திருப்பியும் சொல்றேன், இஷான் கிஷன் விராட் கோலி வந்த உடனே அவர் ஸ்டார்ட் பண்ணதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஆனா நிதிஷ் ரெட்டியோ கேஎல் ராகுலோ நம்பர் 3ல இறக்கியிருந்தா, நிதிஷ் ரெட்டியே நம்பர் 3ல இறக்கியிருந்தா அவர் வந்து அவரும் ஒரு டெக்னிக்கலி சவுண்ட் பிளேயர், கான்பிடன்ஸ்ல விளையாடுறார். அவர் வந்து இன்னும் ஒரு 40 ரன் ஆகுது அடிச்சிருந்தாருன்னா இட் would have been a better outcome for you. இஷான் கிஷன் அடிச்சதை பத்தி எனக்கு ஆச்சரியமே இல்லை. ஆனா விராட் கோலி வந்த உடனே அவர் ஸ்டார்ட் பண்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஸோ அதை பத்தி தான் சொல்லுவேன். ஆப்கானிஸ்தானோட பவுலிங் அட்டாக் இன்எக்ஸ்பீரியன்ஸ் வந்து தெரிஞ்சது. T20 வேர்ல்ட் கப்லயும் தெரிஞ்சது, இப்பயும் தெரிஞ்சது. அப்புறம் ஐபிஎல்னு சொன்ன மாதிரி பிரசன்னா சார் தான் நேரடி சொல்லியிருந்திருக்காரு. ரஷீத் கான் வந்து இன்ஜுரிக்கு அப்புறமா அந்த டெக்னிக்கல் ஃபிளா அவரோட ஆக்ஷன் வந்து சரி பண்ணல. அதனால ஒரு சில மேட்ச் நல்லா போடுற எக்ஸ்பீரியன்ஸ் தான் நல்லா போடுறார், ஒரு சில மேட்ச் வந்து அறிவாங்கிறார். அல்லா கசன்ஃபர் நல்லா போட்டார். நபி வந்து இன்னைக்கு ரொம்ப சுமாரா போட்டார். அப்புறமா ஃபாஸ்ட் போலர்ஸுக்குமே ஒமர் ஜாய் வந்து நியூ பால்ல போடக்கூடிய போலர். அப்புறம் 2 இன்எக்ஸ்பீரியன்ஸ் டீமர். ஆரம்பத்துல விக்கெட் எடுக்கலைன்னா எந்த போலர் விக்கெட் எடுக்க போறான்னே சொல்ல முடியாது. அதுவும் இந்த இந்தியா பேட்டிங் எனக்கு எதிராக. ஸோ அப்படிதான் நான் சொல்லுவேன். ஆப்கானிஸ்தான் இன்னும் அந்த மேட்சை கம்ப்ளீட் பண்ணிருக்கலாம். முதல்ல 3 விக்கெட் விட்டுட்டு அவ வந்து ஒரு நல்ல பொசிஷனுக்கு வந்திருந்தா. ஆனா அதுக்கப்புறமா சரியா அவ வந்து எடுத்துக்காததுனால இந்த மேட்ச் தோத்தா. அடுத்த மேட்ச் லக்னோன்னு நடக்க போகுது. இப்ப இந்தியாவோட கருத்துல இருந்து அவ வந்து அவ்வளவு மாற்றம் இருக்குமான்னா அது வந்து இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். ஆப்கானிஸ்தானுக்கு வந்து இப்படி பண்ண போறலாம்னு தெரியல. ஆனா வெளியில உட்காந்துட்டு இருக்கிறவாளுமே யாருமே உள்ள வர முடியாது. அவ வந்து ஃபரீத் அஹமது எதனால வெளியில விட்டான்னு எனக்கு புரியவே இல்லை. ஏன்னா ஃபசல் ஃபரூக்கி T20 பிளாஸ்ட்ல விளையாடிட்டு இருக்கார். ஒருவேளை இந்த 2 பேருமே ஒரு ரிலேட்டிவ்லி ஒரு இவாளோட வித்தியாசமா பார்த்தா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு சீமர்னு சொல்லலாம். 2 பேருமே எடுத்துன்னு வராதது கொஞ்சம் ஆச்சரியம் பட வேண்டிய விஷயம் தான். ஆனா லக்னோலையும் சீமாவும் நடக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ என்ஜாய் பண்ணீங்கன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ரெக்கமெண்ட் பண்ணுங்க. மை ஒப்பீனியன் வாட்சஸ்.